ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மம்மா எர்த்தோட ஆனியன் ஷாம்போட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ணதால் எனக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சதுன்றதை இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஷாம்பு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெடியூஸ் ஹேர்ஃபாலை வந்து குறைச்சி நம்மளோட ஹேர் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேருக்கு நல்ல ஸ்மூத்னஸ் கொடுக்கும், ஹேரை ஸ்ட்ரென்த்தாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூட்டபுள் ஃபார் ஆல் ஹேர் டைப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ஹேர் உள்ளவங்களுமே பார்த்திங்கன்னா இந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாம். அதே போல் மென் ஆர் உமன் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாம்பு யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஷாம்போட மெயின் இன்கிரிடியன்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன், செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா பிளான்ட் கெரட்டின். இந்த ஷாம்புவில் இருக்கக்கூடிய ஆனியன் பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட ஹேர் நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் இருக்கக்கூடிய பிளான்ட் கெரட்டின் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் வச்சுருக்கும். இந்த ஷாம்பு வீக்லி ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணால் போதும். நார்மலாக நம்ம ஷாம்பு எப்போவும் யூஸ் பண்ணுவோம்ல, தண்ணி கலந்து, அதே போல் தான் யூஸ் பண்ணணும். இந்த ஷாம்பில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஷாம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்னஸாக இருக்கும்ல, நம்ம கையில் வந்து தொடும்போது நல்லா ஒரு வலுவலுன்னு ஒரு திக்னஸோடு இருக்கும். இந்த ஷாம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும். ஒரு லிக்யூடு மாதிரி தான் இந்த ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த ஷாம்பு வந்து தண்ணியாக இருக்கிறதால நம்ம ஹேருக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வந்து யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்குது. நம்ம நார்மலாக எப்பவும் போல் ஷாம்பு கூட தண்ணி கலந்து தான் பார்த்திங்கன்னா இந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். இந்த ஷாம்பில் வந்து நுரை வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக தான் வரும். ரொம்ப அதிகமாகவும் வராது, கம்மியாகவும் வராது, கொஞ்சம் மீடியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நுரை வரும். இந்த ஷாம்பு பார்த்திங்கன்னா லைட் ஒயிட் கலரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த ஷாம்பில் எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு சல்பேட்டோ, சிலிக்கானோ, பேரஃபோனோ, மினரல் ஆயில்ஸ்னு எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த ஷாம்பில் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலும் சரி, யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தலையில் வந்து அந்த எண்ணெயோட ஈரப்பதம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகாமல் நார்மலாக இருக்கும். அதே போல் நம்மளோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோத் இருக்கும். இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறதால ஹேர் ஃபால் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலில் இருக்குது. நான் இந்த ஷாம்பை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஹேர் ஃபால் இருந்துச்சு. ஒரு 4-5 முடி, மினிமம் ஒரு 10 முடி அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் வந்து இருந்துச்சு. ரொம்ப அதிகமாக இல்லை. செகண்ட் டைம், தேர்ட் டைம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹேர் ஃபாலை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிருச்சு. இவங்க சொல்லியிருக்கிறது மாதிரி ஹேர் வந்து க்ரோத் வந்து எதுவுமே ஆகலை. நார்மலாக எப்பவும் போல் தான் என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஹேரை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாம்பு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக வச்சுருக்கு. ஒரு மாதிரி ட்ரை ஆனது மாதிரி, ரொம்ப சாஃப்டாக அது மாதிரி பொழுன்னு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா ஹேர், அந்த மாதிரி வந்து இந்த ஷாம்பு வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்குது ஹேரை. ஷாம்போட ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் க்ரீனில் இருக்கும் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஷாம்புன்னு. அதில் வரக்கூடிய ஃப்ரேக்ரன்ஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த ஷாம்புலேயுமே வருது. ஷாம்பு யூஸ் பண்ணுறதால என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோலில் வைக்கும், ஹேரை வந்து கொஞ்சம் சாஃப்டாக வைக்கும், அவ்வளோதாங்க. எனக்கு இந்த ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக வந்து வச்சது மாதிரி தான் இருந்துச்சு. அதே போல் என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிசுப்புலாம் இல்லாமல் சுத்தமாக ரொம்ப ட்ரையாக இருந்தது மாதிரி தான் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.